ஹாய், இன்னைக்கு மெஹந்தி கிளாஸோட 18th கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம கிளாஸ் வந்து புதுசாக இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, நியூவாக வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் டெலிகிராம் சேனலோட குரூப்பும் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து குரூப் லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கிளாஸில் வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எலிஃபண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி எலிஃபண்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பேபி எலிஃபண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூ போடுவோம்ல, அதை வந்து கொஞ்சம் இப்படி வந்து பெருசாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுடும். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 6 மாதிரி வளைச்சி விடணும். ஓகேங்களா? வளைச்சி விட்டுட்டு இதிலிருந்து ஒரு ஹேண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கணும். லைட்டடி வளைச்சி விட்டுட்டு மறுபடியும் லெக் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுறணும். ஓகேங்களா? போட்டுட்டு ஐஸ் ட்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த பெண்ட் ஆகி யூ மாதிரி வரணும். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து அதை பெருசாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 6 போடுற மாதிரி போட்டு உள்ளே லைட்டாக வளைச்சி விட்டுட்டு அதிலேருந்து லெக்கு வந்து வர மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டர்ஸ்லையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் அப் டிசைன்லாம் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்பீங்க. அடுத்த கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது மட்டும்தான் வரும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எலிஃபண்ட்டை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வந்து போடலான்றது தனியாக ஒரு கிளாஸ் வந்து நம்ம அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம கிளாஸில் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம எப்படி பார்டரில் போடலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை இந்த மாதிரி நம்ம கேப் விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து ட்ரா பண்ணணும். எலிஃபண்ட் வந்து இதுக்குள்ளே இந்த மாதிரி ஓகேவா? அதே மாதிரி லைனாக நம்ம போட்டுகிட்டே போகணும். நீங்கள் இதை யூ ஷேப் போட்டு தான் போடணும் இல்லை, இந்த மாதிரி 6 போட்டுட்டு கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணி போடலாம். பட் இது கொஞ்சம் வந்து எப்படி போடுறது சைஸ்ன்றது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். அந்த டைமுக்கு என் கை எந்த மாதிரி வருதோ அது மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஹேண்டில் போடும்போது இந்த அளவுக்கு தான் கேப் இருக்குன்றனால நீங்கள் சின்னதாக போடக்கூடாது. ஓகேங்களா? அது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அந்த கேப் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன்ஸ் மட்டும்தான் நீங்கள் அங்கே போடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இந்த டிசைன்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் போடும்போது ஹேண்ட்லலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்கள். நான் இப்போ கிளாஸில் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபில் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பாட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். இது கீழே நம்ம லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பேபி எலிஃபண்ட் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஈஸியாக வந்து பேபி எலிஃபண்ட் வந்து போடலாம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பேபி எலிஃபண்ட்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து நீங்கள் மெஹந்தி டிசைன்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேபி ஷவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி எலிஃபண்ட் வந்து போடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு. அது வந்து நம்ம வந்து பேபி ஷவர் தீம் பார்க்கும்போது பார்க்குவோம். ஓகேங்களா? அது ஒரு டாய் பொம்மை மாதிரி நம்ம அதை ட்ரா பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேபி எலிஃபண்ட் இல்லாமல் நார்மல் எலிஃபண்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொன்ன மாதிரியே தான் 6 வந்து போட்டுக்கணும். சரியா? கொஞ்சம் நல்லா பெரிய லைனாக போட்டு இந்த மாதிரி 6 மாதிரி போடணும். ஓகேங்களா? 6 மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக, அதாவது இந்த இது தனி ஸ்டெப்பாக போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. இந்த 6 போடுற மாதிரி இப்படி போட்டுட்டு இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொடுக்கணும். ஓகே.
ஓகேங்களா. அதை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடக்கூடாதுன்னா இந்த 6ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுறதோ, ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக போடுறதோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. ஓகேங்களா. இப்படி தான் வந்து போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காது வந்து வரையணும். ஓகேங்களா. இப்படி ஒரு கேர்வாக போட்டு முறம் போடுற மாதிரி, அந்த முறம் போல் இப்படி இருக்கணும். அந்த ஃப்ளவர் மாதிரியோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இப்படி சொல்ல விரிஞ்சிருக்க மாதிரி காது வந்து இருக்கணும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடணும். ஓகேங்களா. அப்படியே ஒரே முட்டை வந்து போடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு இப்போ இல்லைனா கூட ஒரு 1 மந்த் 2 மந்த் கழிச்சு நீங்கள் இதை எடுத்து பார்க்குறீங்க. இப்போ வந்து மெஹந்தி மேலே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் விட்டுருவீங்க. ஓகேங்களா. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியாமல் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குனு இந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்கன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு வந்து நான் சொல்கிற தாடை மாதிரி இருக்கும்ல, அதை வந்து இப்படி லைட்டாக இப்படி கர்வ் பண்ணி இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போகணும். ஓகேங்களா. உங்களுக்கு தெரியுதா நான் என்ன இப்படி போடுறேன்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தந்தம் வரணும். ஓகேங்களா. இதை இப்படி கர்வ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இதை அப்படியே இப்படி ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஹெட் பார்ட் வந்து இவ்வளோ தான். புரியுதான் எப்படி போடுறேன்ட்டு. இன்னொரு டைம் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு குட்டியாக வந்து இந்த 6 மாதிரி போடுறீங்க, அந்த அளவுக்கே ஹெட்டை வந்து ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி காது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம். காதுலேருந்து தாடை இப்படி நல்லா கர்வ் பண்ணி வந்துட்டு இந்த இடத்துல தந்தம் கொடுக்குறோம். இதை வந்து அப்படியே இப்படி கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணி விடுறோம். ஓகேங்களா. அவ்வளோதான். ஹெட் பார்ட் வந்து உங்களுக்கு புரியுதா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி வந்து எப்படி வரையலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. 5th வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி வந்து எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சின்னதாக போட்டு பழகுங்க. ஓகேங்களா. நம்ம இப்போ வந்து பேப்பரில் போடும்போது பெருசாக போடுவோம், ஆனால் வந்து நம்ம கையிலலாம் போடும்போது சின்னதாக தான் போடுவோம். அதனால் சின்னதாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து பாடி வந்து பார்த்தீங்கன்னா 1:2 அந்த இதில் தான் நம்ம ஃபார்மேட்டில் தான் நம்ம போடணும். ஓகேங்களா. அதாவது தலையோட உடம்பு வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஹெட்டோட இது வருது பார்த்தீங்களா, ஜாயின் வருதுல, அதுக்கு நேராக வந்து நம்ம பாடி பார்ட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து எடுத்து அந்த தலையை விட இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வரணும். ஓகேங்களா. இப்போ லெக் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா. லெக் போடுறதுக்கு முன்னாடி ரஃபாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அது வந்து ஒரே மாதிரி வரதுக்காக. ஓகேங்களா. இப்போது இந்த தாடை இருக்குல்ல, அங்கேருந்து நம்ம லெக்கை வந்து இப்படி சைடாக கொண்டு வந்து இந்த தந்தம் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக இப்படி கர்வ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. கர்வ் பண்ணி லெக்கு வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. புரியுதா இப்படி போட்டிருக்கேன்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து போடுங்க. லாஸ்ட் லெக் வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ தான் சென்டர் லெக் வந்து நம்ம எப்படி போடணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது அடுத்த லெக் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே பாக்ஸாக போட்டு போயிடக்கூடாது. அதாவது இப்போ வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி. ஓகேங்களா. யானை வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி. ஸோ வந்து இந்த இடத்துல இருந்து பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் வந்து இப்படி ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து லெக் வந்து இருக்கிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல இப்படி லைட்டாக கர்வ் பண்ணி விட்ருங்க. புரியுதா நான் எப்படி போட்டிருக்கேன்ட்டு எலிஃபெண்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வால் வரும். ஜஸ்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு லீவ்ஸ் போடுற மாதிரி போட்டு விட்டிங்கன்னா வால். அவ்வளோதான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாடி மட்டுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெக்கெல்லாம் வந்து கரெக்டாக எந்த இடத்துல கர்வ் வருது, எந்த இடத்துல நம்ம எப்படி போடுறோன்றது பாருங்க. ஓகேங்களா. இது வந்து நடக்கிற மாதிரி போடுறதும் நிற்கிற மாதிரி போடுறதும் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா. நீங்கள் எப்படி உங்கள் மைண்டில் கற்பனை பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் நம்ம இது வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இதில் வந்து எப்படி டிசைன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யானையோட பாடி வந்து வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு தான் ப்ராக்டிஸ் கொண்டு வந்து வாங்கிக்க சொல்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கரண்ட் போச்சு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது ப்ரெஷர் கம்மியாக கொடுத்து போட தெரியும். ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோன் வாங்கிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் கோன் வாங்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல சின்னதாக போடணுமோ அந்த இடத்துல உங்களால் சின்னதாக போட முடியும். ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன். நான் யானையோட ஃபுல் பாடி வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா. ஓகேங்களா. நான் பாடி வந்து இப்போ ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து ஐஸ் வந்து ட்ரா பண்ணலாம். ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரா பண்ணணும்னா லைட்டாக இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொடுங்க. ஓகேங்களா. இப்படி கர்வ் மாதிரி கொடுத்துட்டு
உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபால் வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதிகமாக நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணலாம் போட வேணாம் எலிஃபெண்ட்டுக்கெல்லாம். ஓகேங்களா? இந்த தந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இப்படி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி விடலாம். ஓகேங்களா? இயர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி லைன் வந்து இப்படி சும்மா ட்ரா பண்ணி விடுற மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து சிம்பிளாக போடுறது. ஓகேங்களா? கிராண்டாக போடுறதுலாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்குவோம். இப்போ நான் சிம்பிளாக போடுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து யானைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண ஊர்வலம்லாம் போகும்போது மேலே வந்து அந்த சால்வு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அது நம்ம இப்போ வரையணும். இதுக்கு வந்து நம்ம டிசைன் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஹம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சின்ன சின்னதாக போடணும். ஓகேங்களா? பெருசு பெருசாக போட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக போட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம ஹேண்டில் போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பெருசு பெருசாக போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசு பெருசாக தான் வரும். ஓகேங்களா? இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸோ நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் சும்மா பாக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டாட் வச்சு விடுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த பாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து ஹம்ஸ் வந்து பெருசு பெருசாக இருக்க மாதிரி. ஓகேங்களா? அவ்வளோதான் எலிஃபெண்ட். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு வந்து புரியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வந்து கரெக்டாக வரும். இந்த பாடி சைஸும் ஹெட் சைஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீ எப்படி போடக்கூடாதுன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சும்மா ரஃபாக ட்ரா பண்ணுறேன். இதில் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரஃபாக ட்ரா பண்ணி ஹெட் வந்து எப்படி போடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் சும்மா இப்போ ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு இப்போது ஹெட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து பெருசாக இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ பெருசாகவும் வந்து போடக்கூடாது. தெரியுதுங்களா? நான் மேலே போட்டிருக்கிறதுக்கும் கீழே போட்டிருக்கிறதுக்கும் இவ்வளோ பெருசாக போட்டிங்கன்னா அது வந்து யானை மாதிரி இருக்காது. ஓகேங்களா? இப்போ இதை பார்த்து யானை மாதிரி இருக்கா? ஹெட்டை விட வந்து பாடி வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1:3 மாதிரி, அதாவது தலையை விட பாடி வந்து 3 மடங்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா மாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும் பாடி. அதாவது தலையை விட பாடி வந்து மாடுக்கு தான் வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு 2 மடங்கு பெருசாக இருக்க அளவு தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சின்னதாகவும் போட்டக்கூடாது. சின்னதாக போடணுன்றதுக்காக இந்த அளவுக்கு சின்னதாகவும் போட்டக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி எலிஃபெண்ட் மாதிரி ஆயிடும். இது மாதிரி போட்டிங்கன்னா தெரியுதுங்களா? ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது. நம்ம வந்து மீடியமான சைஸில் இருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்டெப்லையும் வந்து எப்படி போடக்கூடாதுன்றதை நல்லா கற்றுக்கோங்க. ஹெட் பார்ட் எப்படி போடணும், அந்த காது எப்படி போடணும், எல்லாமே வந்து எப்படி போடணும் எப்படி போடக்கூடாது ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டில் கொஞ்சம் கிராண்டான எலிஃபெண்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எலிஃபெண்ட் வந்து இப்போ வந்து தந்தம் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்குல்ல, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தந்தம் மேலே இருக்க மாதிரி ஒரு எலிஃபெண்ட் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலிஃபெண்ட் போடும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜிமுக்கா மாதிரி இப்படி கொடுத்தீங்கன்னா அது கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி தொங்கும்ல அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எலிஃபெண்ட்டோட என்ன சொல்கிற தந்தம் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி போடலாம். ஓகேங்களா? லைட்டாக இப்படி எஸ் மாதிரி வந்து இப்படி கர்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வந்து அதே மாதிரி நம்ம போட்டுட்டு தாடை எல்லாமே சேம் நம்ம அதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடுறோம். ஓகேங்களா? தந்தம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு மாதிரி தந்தம் வந்து ஃபஸ்ட்டு வளைச்சி போட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தந்தம் வந்து பார்த்தீங்கன்னா தும்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரணும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கீழே வர இடத்துல வந்து நல்லா கிட்ட ஒட்டி வர மாதிரி வந்து இந்த மாதிரி பெருசாக போடுங்க. ஓகேங்களா? தந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கர்வ் இருக்கும். ஓகேங்களா? அதையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ சேம் பாடி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போடுறேன். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெக் எல்லாமே அதே மாதிரி தான், எந்த எதுவுமே டிஃப்ரெண்ட்டுமே அதில் கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மணி வந்து கொடுங்க. ஐஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான்.
ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து மட்டும் போட்டுக்கோங்க ஓகேங்களா. இதுக்குள்ளே வந்து சேம் இதே மாதிரி நீங்கள் டிசைன் கொடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து கிராண்டாக இருக்க ஒரு எலிஃபெண்ட் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முகம் வந்து மேலே வந்து லைட்டாக இது இருக்க மாதிரி ஓகேங்களா. இந்த கர்வ் வந்து லைட்டாக மேலே தூக்கி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி லைட்டாக அப்படி கர்வ் பண்ணி இந்த 6 வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் போடும்போது தான் போட்டுட்டு தாடை ட்ரா பண்ணிவிட்டு தந்தம் போடுறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த இதை வந்து போட்டுடலாம் ஓகேங்களா. போட்டுட்டு சேம் நம்ம எலிஃபெண்ட்டெல்லாம் எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே தான் ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடாது ஓகேங்களா. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்க மாதிரி நம்ம இதில் ட்ரா பண்ணணும். என்னதுன்னா அந்த மேலே போடுற துணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வந்து நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அது போடலாம் ஓகேங்களா. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் இப்போது. ஓகேங்களா. இப்போ இது வந்து காயட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ட்ரா பண்ணுறேன். ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். அதை விட்டுட்டு இப்படி தூக்கி இப்படி போட்டிங்கன்னா அது வந்து முறைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடாதீங்க ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக அப்படி கர்வ் பண்ணி கொடுங்க ஓகேங்களா. கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்து ஹம்ஸ் கொடுங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ ஹம்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இது எல்லாமே ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதனால் இந்த இடம்லாம் ஹம்ஸ் கொடுங்க. இந்த காதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி வர மாதிரி நாங்கள் போட போகிறோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பாடி பார்ட்டுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து 2 லைன் ட்ரா பண்ணி ஹம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறேன். இப்போ லெக்லேயுமே அது மாதிரி தான் ஓகேங்களா. 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ஸ் கொடுங்க. கீழேயும் ஹம்ஸ் கொடுங்க ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகணும். அந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா லெக்லையுமே வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ஸ் கொடுங்க. இங்கே கேப் இருக்க இடமும் கூட அதே மாதிரி ஹம்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் வந்து கொடுத்தோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுக்க போகிறோம்.
ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற பல்லாக்கு இதெல்லாம் நம்ம போடுவோம் ஓகேங்களா. அப்போ வந்து அந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நல்லாவே கற்றுக்கோங்க ஓகேங்களா. நிறைய வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணணும். அந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் ஆகிருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்னொரு வீடியோ வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட்லாம் வச்சு அந்த பல்லாக்கு இது எல்லாமே டிசைன்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம், ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி கொடுக்கலாம், அது எல்லாமே இன்னொரு வீடியோ உங்களுக்கு வரும். இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அதையும் முடிச்சு சென்ட் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கிளாஸ் வந்து டஃபாக தான் இருக்கும். ஒரு நாள் 2 கிளாஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. டைம் வேணும் அப்படின்னா எனக்கு குரூப்பில் கேளுங்க, நான் வீடியோ கிளாஸ்க்கு வந்து டைம் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, பாய்.